உண்டாகட்டும். சகரியாவின் புஸ்தகம் 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப மனதில் கொண்டு வருவோம். கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான படைப்பில் மனுஷனுக்கு கொடுத்த ஆத்துமா, ஜீவ ஆத்துமான்றது ஒரு முக்கியமான படைப்பு. அந்த ஆத்துமாக்கு ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டு தான் நம்முடைய சிந்தை. அந்த சிந்தை வழியாக தான் ஆத்துமாக்குள்ளார போக வேண்டியதெல்லாம் போகும். எது தேவையோ அதை உள்ளார அனுப்பும், தேவையில்லாத வெளியே நிறுத்தும். அந்த சிந்தைன்றது தான் ஒரு கேட். ஒரு தேவ பிள்ளை தன் ஆன்மாவை எப்படி வைத்திருக்கிறான் என்பது தான் இப்போ முக்கியமான ஒரு இடமாவே இருக்குது. ஒன்று என் ஆத்மா என் கஸ்டடியில் இருக்கணும், இல்லைன்னா வேறு யாருடைய கஸ்டடியிலையோ இருக்கணும். என் சிந்தையை ஒருத்தர் கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னா என்னால் ஒரு டெலிவரன்ஸாக வாழ முடியாது. நல்லா கவனித்து கொள்ளுங்க. என் சிந்தையை ஒருவர் ஆளுமை செய்வது வேற, என் சிந்தையை நான் ஆளுகை செய்வது வேற. வேதம் ரெண்டு விஷயத்தையும் போதிக்குது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கன்னு தான் சொல்லுது. அவர் காப்பார்லாம் சொல்லலை, உன் இருதயத்தை நீ காத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுது. அப்போ இந்த சிந்தை என்ற விஷயம் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. இது எதன் அடிப்படையில் வேதம் நமக்கு பேசுகிறது என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் நன்றாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கடவுள் எல்லா படைப்பையும் படைத்தார். மனுஷனுக்காக கிழக்கிலே ஒரு ஏதேனை உண்டாக்கினார். மனுஷன் இருப்பதற்காக ஒரு ஏதேனை உண்டாக்கினார். அந்த ஏதேனை உண்டாக்கின பிறகு மனுஷனை, தான் உண்டாக்கின மனுஷனை அதற்குள்ளே போய் வைத்தார். மனுஷன் ஏதேனில் உண்டாக்கப்படலை, மனுஷனை உண்டாக்கி ஏதேனில் கொண்டு போய் வச்சார். நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு தெளிவடைஞ்சாதான் அது புரியும். மனுஷனை உண்டாக்கி, எப்படி மிருகங்கள் உண்டாக்கப்பட்டது, பறவைகள் உண்டாக்கப்பட்டது, எல்லாம் உண்டாச்சோ அதை போல் ஒரு நார்மலான ஒரு ஸ்பேஸில் மனுஷனை உண்டாக்கி, அந்த மனுஷனுக்காக உண்டாக்கின ஏதேனில் அந்த மனுஷனை கொண்டு போய் வைக்கிறார். இப்போ அந்த ஏதேனில் மனுஷன் உண்டாக்கி ஏதேனுக்கு தண்ணீர் பாயும்படி 4 நதிகளை பாய பண்ணுகிறார். அப்போ அந்த தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்கிறது. அந்த தோட்டம் வளமாக இருக்கிறது. அந்த தோட்டத்துக்குள்ளார இருக்க விருட்சங்களை பற்றிலாம் வேதம் சொல்லுது. கனி கொடுக்கிற விருட்சங்கள் நிறையா இருந்துச்சு. புசிப்புக்கு அழகாக, பார்வைக்கு அழகும், புசிப்புக்கு இன்பவுமான நிறைய ருசியுமான கனிகள் இருந்துச்சு. அப்படின்னு நிறைய விஷயங்கள் அங்கே போதிக்கப்படுது. இத்தனையும் சொல்லிட்டு இப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை மனுஷன்ட்ட சொல்கிறாரு. 2 விஷயத்தை உன்ட்ட கொடுக்குறேன், இந்த 2 விஷயத்தை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுன்றார். அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவனுக்கு கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுது. பண்படுத்தவும் பாதுகாக்கவும். இந்த 2 பிரதானத்தை எப்போ தோட்டத்தில் இருந்த ஆதாம் இழந்தானோ அப்பொழுதே அவன் காவல் வைக்கப்படலை, சிறை வைக்கப்படுகிறான். நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள். இந்த 2 விஷயமும் பிரதானம். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரமாக இருக்கட்டும், 3ஆம் அதிகாரமாக இருக்கட்டும், அந்த அதிகாரங்களில் நீங்கள் படித்தீங்கன்னா அவ்வளோ அருமையான தோட்டம், அவ்வளோ அருமையான தோட்டம். 2 விஷயத்தை மட்டும்தான் வேதம் போதிக்குது. ஒன்று பண்படுத்து, 2வது பாதுகாப்பு. ஒன்று நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்முடைய ஆன்மாவும் ஒரு ஏதேனை போல தான். ஆண்டவர் சொல்றார், ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு அதனால் லாபம் என்ன? அதற்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பார். அப்போ ஆத்துமான்றது ஒரு விலையேற பெற்றது. அப்போ ஒரு ஏதேனை போல இருக்க வேண்டிய ஒரு மனுஷனுடைய ஆத்துமா வறண்ட நிலம் போல மாறுதுன்னா அதுக்கு தெய்வம் காரணம் அல்ல, மனிதன் தன் சிந்தையை காக்க தவறினதினால் உண்டான விபரீதமை தவிர வேறு ஒன்றும் அல்ல. இதை நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த தெளிவை ஒரு தேவ பிள்ளை அடைஞ்சாதான் நம்ம மற்றவங்களை குறை சாட்ட மாட்டோம், மற்றவங்களை குறை சொல்ல மாட்டோம், குற்றம் சாட்ட மாட்டோம். இந்த இடத்துல நம்ம சரியில்லைன்றதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வி ஆர் நாட் கரெக்ட் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணணும். என்னுடைய சிந்தை சிறையில் இருக்கக்கூடாது,
காவல் வைக்கப்படணும். யாரால காவல் வைக்கப்படணும்? என்னால் காவல் காக்கப்படணும். அப்போ நான் தான் அதற்குரிய பிரயாசத்தை பெறணும். ஆண்டவர் ஏதேனை வெளியே இருந்தவனை கொண்டு போய் ஏதேனில் வச்சு ஏதேனை கொடுத்து பண்படுத்து பாதுகார். இது ரெண்டை மட்டும் நீ கிளியராக செய்கின்றார். இப்போ ரெண்டையும் அவன் செய்ய தவறின பிறகு தானங்க சர்ப்பம் தோட்டத்தில் வந்துச்சுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். கண்டது கிடையாது. ஏன் உள்ளே வருதுன்னா, அங்கே உள்ளே வர வேண்டிய இடத்துல நீ பண்படுத்தி பாதுகாக்க வேண்டியதை செய்யாதனால தானே கண்டது கிடையாது வருது. பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு 3 ஏக்கர் நிலத்தில் 8 வருஷமாக அப்படியே கிடந்துச்சு. காட்டு முழிப்பு எல்லாம் முளைச்சி கிடந்துச்சு. நடக்கவே முடியாது. அந்த இதில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா பையிலும் உட்காந்து குடிச்சு வெறிச்சு அந்த பாட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே பனைமரம் இருக்கும். பனை மரத்தில் ஒரு கல்லை வச்சு அந்த கல்லை 2 பட்டையை அடித்து போட்டு வச்சுருப்பாங்க. எங்கே நம்ம இடத்துலையே. புரியல? நான் இறங்கி போய் அதை தூக்கி போடுறதையும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் தான் ஊருக்கு வந்துடுவேன்ல. அதுக்கப்புறம் ஒரு கல்லை தூக்கி வைப்பாங்க. இப்படிலாம் இருந்துச்சு. 8 வருஷம் கழிச்சு ஒரு உணர்த்துதல் ஆண்டவர் பேசினார். பரவாயில்ல, இத்தனை லட்சம் நாளால் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்குரிய வேலைகளை தொடங்கி சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி காம்பவுண்ட் செய்து போட்டேன். ஒரு நாய் போலங்க, உள்ள ஒரு நாய் போல உள்ளார செடி கொடிகளை வைக்க ஆரம்பித்தோம். ஒரு நாய் போல, ஒரு இஷ்யூ இல்லை. சமீபத்தில் பக்கத்தில் இருக்க ஒருத்தங்க அவங்களுடைய இடத்த சுத்தம் பண்ணணும்னு சொல்லி எங்களுடைய அந்த கட்டடத்துடைய அடி மட்டத்தை ஏதோ தட்டிட்டாங்க. பாம்பு பூந்துருச்சு. எப்படா பாம்பு இங்கே உள்ள வருதுன்னா அங்கேருந்து பாஸ்ட் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவார். இந்த பாருங்க, செடியிலே பச்சை பாம்பு. முதல்ல கூட அவர் எனக்கு மியூசியம் காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருப்பார். புரியல? பாருங்கள் இவ்வளோ பெரிய பாம்பு. நான் நைட்டில் போய் அங்கே நின்று ஜெபம் பண்ணோம். ஒரு பாம்புங்க இருக்காது. பட் ஆனால் வருது போகுதுன்னு சொல்லுவாங்க. சரி அதை அடைங்க அப்படின்னு சொன்னேன். அடைச்ச பிறகு ஒரு நடமாட்டம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு லேண்டு நம்ம வெட்ட வெளியாக வைக்கிறப்ப கண்டது கிடையாது வந்துட்டு போகுது. அதுக்கு வேண்டிய வரைமுறையும் அதுக்குரிய காம்பவுண்டையும் போட்டு அதை காவல் போட்ட உடனே ஒரு நாய் உச்சா எடுக்கலையே. நினச்சி பாருங்க, கடவுள் நமக்கு படைச்ச ஆன்மாவும் அப்படிப்பட்டது தான், விலையேற பெற்றது. அதோடைய ப்ரீசியஸை நம்ம உணர்ந்தோம்னா ஏதேனை போல வச்சுருப்போம். அது ப்ரீசியஸ், சாதாரண ஆன்மா கிடையாது. உங்களோட பேசுகிற ஆன்மா, உங்களோடு உறவாடுகிற ஆன்மா, உங்களை உணர்த்துகிற ஆன்மா, உங்களை சரீரம் சந்தோஷப்படுத்தாதுங்க, ஆன்மா தான் சந்தோஷப்படுத்தும். சில பேர் சொல்லுவாங்க சரீரம் ஆன்மா தான் சந்தோஷப்படுத்தும். ஆன்மா தான் மனுஷனை சமாதானத்துக்குள்ளார கொண்டு போகும். ஆன்மா தான் மனுஷனை குறைவாக இருந்தாலும் வாழ வைக்கும். நீ தைரியமாக யாரும் கான்ஃபிடென்ட் கொடுக்கறதே அந்த ஆன்மா தான். ஒன்றும் இல்லையா, கவலைப்படாத, தைரியமாக இருன்னு சொல்கிறதே அதுதான். அந்த ஆன்மாவுக்கும் தேவனுக்கு இருக்கிற நெருங்கிய உறவு தான் நம்மளை ஏதேனை போல வச்சிருக்குது. தோட்டத்துக்குள்ளார மனுஷனை கொண்டு வந்து வச்சுவிட்டு தெய்வம் டெய்லி தோட்டத்துக்கு வந்துட்டு போவாராம். என்னங்க சத்தமாக சொல்லுங்க? டெய்லி தோட்டத்துக்கு வந்துட்டு போவார். அப்போ அவர் எங்கே தான் இருந்திருக்கிறாரு? வெளியே தான் இருந்திருக்கார். பக்கத்தில் டெய்லி அவர் வெளியே இருந்தால் உள்ளார வர்றாரு. ஆனால் தோட்டத்தை யாருக்காக கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்க? நீங்கள் நல்லா படிக்கிறோம். நான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3 அதிகாரத்தை குறித்து 365 நாள் ஸ்டடீஸ் பண்ணேன். அதை படிக்கிறப்ப அதில் இருக்க சொர்க்கமே வேறங்க, அந்த அனுபவமே வேற. பாவம் செஞ்ச பிறகு எல்லாமே சீரழிஞ்சு போச்சு. அவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் அதில் இருக்க வார்த்தைகள். பார்த்தீங்கன்னா தேவன் ஏதேனை மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதுக்குள்ளார வச்சுட்டு டெய்லி குளிர்ச்சியான வேலையில் மனுஷனோடு சம்பாஷிக்க உறவாட வந்திருக்கிறார் உள்ளார. பாருங்க, அப்ப கடவுள் எதோடு உறவாடுகிறார்? என் ஆன்மாவோடு உறவாடுகிறார். தாவீது அதனால தான் சொல்றான், என் ஆன்மா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது, என் ஆன்மா கர்த்தரை கூப்பிடுகிறது. மதுரக்கூட அப்ப ஆன்மாவுக்கு தெய்வீகத்துக்கும் ஒரு தொடர்பு, பெரிய தொடர்பு இருக்குது. அப்போ பாருங்க, அப்போ அந்த கேட், அந்த என்டர் த கேட். இப்போ பண்படுத்துறதுனா தெரியுமா? ஒரு ஓட்டை விழுந்துச்சுன்னு விட்டுருந்தோன்னு வைங்க, ஊறுபட்ட பாம்பு எங்கே படுத்திருக்கோம் சொல்லுங்க? புத்து போட்டு உள்ளார படுத்திருக்கோம். உடனே அதை சரி பண்ணணும். பிறகுதான் அதோடைய போக்குவரத்து என்ன ஆயிடுச்சு? நின்று போச்சு. பண்படுத்தணும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கண்டது கிடையாது. நம்ம மனசை சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அந்த கண்டது கடையை வந்துட்டு போகிறதுக்காக கேட்டை திறந்து விட்டுட்டு இருந்தோம்னா உள்ளார பூந்துடும்.
அந்த கண்டது கண்டது வராமல் இருக்கணும்னா பண்படுத்திக்கிட்டே இருக்கணும். பவுல் அதனால்தான் பிலிப்பு சபைக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள், இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள், இவைகளையே. ஏன் அதை சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, பண்படுத்து. நீ பண்படுத்து, சும்மா வச்சுக்கிட்டு இருக்காத. எதையாவது யோசிச்சிருந்தா ஏதாவது ஒன்று நுழையதான் செய்யும். நினச்சி பாருங்க. அப்போ அதை ஏதேனை போல இருக்க வேண்டிய அந்த செழிப்பான தோட்டம், அங்கே ஆறுகள் பாய வேண்டிய ஒரு தோற்றம். வசனம் சொல்லுது, நீ எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கிட்டா அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுமா. ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவரிடத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்ன்றார். அப்போ அந்த இடத்துல ஒரு கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம்ப அந்த ஏதேனை போல வைத்திருக்க வேண்டிய அந்த தோட்டம் பாலான மண்மேடுகளாக மாறிச்சுன்னா அதுக்கு தேவன் காரணமானவர் அல்ல, நாம் தான் காரணம். நம்ம தான் காரணம், நம்ம தான் காரணம். ஏன் பண்படுத்தலை, பாதுகாக்கலை. இந்த ரெண்டு பணியை நம்ம ஒழுங்காக செய்யலை. இந்த தோட்டத்துக்குள்ளார நறுமணம் இருக்குதுங்க, இந்த தோட்டத்துக்குள்ளார சுவை தரும் காரியங்கள் இருக்கிறது, இந்த தோட்டத்துக்குள்ளார தென்றல் இருக்குது. ஆனால் எப்போ திறந்த வீடு போல மாறிச்சோ புயல் காற்று அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும். நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் அந்த தொடரும் என்று சொன்னால் அதை உன்னை லாக் பண்ணி பிளாக் பண்ணிடும். டிஸ்டர்பன்ஸ் வருமா? வரும். இடர்கள் வருமா? வரும். இடையூறுகள் வருமா? வரும். இதெல்லாம் வராமல் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது. ஆனால் இருப்பினும் கர்த்தர் நமக்கு சொன்ன ரெண்டே விஷயம், பண்படுத்து, பாதுகாத்துக்க. பண்படுத்து, இது ரெண்டும் உன்னுடைய பிரதான வேலைன்னு அன்னைக்கு ஆதாமை உண்டாக்கி கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், பண்படுத்தி பாதுகாத்துக்க. இதை மட்டும் நீ கரெக்டாக செஞ்சினா நீ பயன்படுத்துறதுல ஒரு குறைவுமே இருக்கவே இருக்காது. ஆனால் வசனம் சொல்லுது, சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அப்போ நம்மளை ஒன்று நெருங்குதுன்னா தந்திரத்தில் நெருங்குதை தவிர வேறு எதில் என்ன செய்யலை, நெருங்கலை. தந்திரத்தில் தான் நெருங்கும், தந்திர வலையை வச்சு தான் நெருங்கும். இதை நம்ம சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்பேற்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எந்த லஸ்ட்டாக இருக்கட்டும், மணி லஸ்ட்டாக இருக்கட்டும், செக்ஸுவல் லஸ்ட்டாக இருக்கட்டும், எந்த லஸ்ட்டாக இருந்தாலும் எல்லாமே நம்மள்கிட்ட வர்றது தந்திரத்தில் தான் வருமே தவிர வேறு வழியில் வர முடியாது. அப்படின்றப்ப நம்முடைய கேட்டை நம்ம ரொம்ப கிளாரிஃபைடோட நம்முடைய சிந்தை என்ற கதவு சீரமைக்கப்பட்டு அது காவல் பண்ணப்பட்டால் ஒழிய நாம் தோட்டத்தை ஏதேனாக மாற்ற முடியாது. ரொம்ப முக்கியமான இடம் இது. ரொம்ப நான் சொல்கிறேன், த ஹோல் பாடி, த ஹோல் ஸ்ட்ரக்சர், இதையெல்லாம் காக்கிற ஒரே இடம் என் சிந்தை தான். நான் எவ்வளோ உயரமாக இருக்கிறேன்னெலாம் முக்கியம் இல்லை, என் சிந்தை எப்படி பலமாக இருக்குதுன்னு தான் முக்கியம். அந்த நாட்களில், ராஜாவின் நாட்களில் அவங்க யுத்தத்தில் தோற்று போயிட்டாங்கன்னா தேவன் அதுக்கு ஒரு சைலண்ட் ப்ரியன்ஸை தருவார். அந்த அமைதியின் காலத்தில் சோம்பேறிகளாக இருந்தாங்கன்னா திரும்பி அந்த தேசம் மறுபடியும் பால் கடிக்கப்படும். ஆனால் நல்ல தெய்வ பயமுள்ள ராஜா என்ன செய்வான்னா, அந்த அமெரிக்கையின் காலத்தில் ஆசாபை போல உடனே தேசத்துடைய அலங்கத்தை எல்லாம் கட்டி அதன் தாழ்பால்களை பலப்படுத்தி எதெல்லாம் சீரமைக்கணுமோ அதெல்லாம் சீரமைச்சானா அந்த வருகிற யுத்தத்தில் எதிரியை ஒரு சேஃப் ஜோனில் நம்மளை காத்துக்க அது உதவும். நான் சொல்கிறேன், எதிரி அப்படின்ற விஷயத்தில் போகாமல் முதல்ல கிளாரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய முக்கியமான இடம் என்னுடைய சிந்தை. என் சிந்தையின் விஷயத்தில் எனக்கு என்ன தெளிவு இருக்குன்றது தான் இப்போ முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப பிரதானம். இதுதான் ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ மனுஷன் தான் சிந்தை ஆன்மாக்குள்ளார என்ட்ரி ஆகிற விஷயத்தில் எவ்வளோ கிளாரிஃபிகேஷனோடு இருக்கிறான்றது முக்கியம். கண்ணில் ஒரு சின்ன தூசி விழுந்துருச்சுன்னா நம்ம கண் உறுத்துது, நம்ம கண்ணை தேய்க்கிறோம், கசக்குறோம், என்னென்னலாம் செய்கிறோம். நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியலை, அதை கிரகிக்க முடியலை, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அது வெளியே வர வரைக்கும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னா அந்த கண்ணு மேலே தான் இருக்குது. அது எப்படா அந்த தூசி வெளியே விழும், அது விழுந்த பிறகு ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்கும் பாருங்க, அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொண்டு வர தெரியுமா. அதை போல தான் என்னுடைய ஆன்மாவும் ஒரு சுத்தமான கிணறு, ஒரு சுத்தமான தோட்டம். அந்த தோட்டத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார்ன்றதுக்கு நோக்கம் என்னன்னா, என்னோடு அவர் உறவாட,
என்னோடு சம்பாசிக்க, என் சந்தோஷத்தை நிரந்தரப்படுத்த, என் சமாதானத்தை நிரந்தரப்படுத்த, என்னை விண்ணக வாழ்வுக்கு ஆயத்தப்படுத்த, அவர் கொடுத்திருக்கிற ஆன்மாவில் என் சிந்தையை நான் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக பண்படுத்தி பாதுகாக்கிறனோ என் வாழ்க்கையில் வெற்றியை நான் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஒரு வாசகத்தை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகத்துக்கு நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். அதில் ஒரு வாக்கியத்தை மட்டும் நீங்கள் நல்லா கவனித்து படிங்க. புரியுங்களா? உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னத பாட்டு 4:12. 4:12. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறார். 803ஆம் பக்கம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறார். எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இதான் மறந்துடக்கூடாது. பாருங்க, ஒரு பெண்ணை வர்ணிக்கிறப்ப எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க. நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு. பாருங்க, யூ ஆர் சீல்டு பர்சன்ஸ். யூ ஆர் த சீல்டு பர்சன்ஸ். பாருங்க, நமக்கு ஒரு மறைவு இருக்குது, நமக்கு ஒரு அடைப்பு இருக்குது, நமக்கு ஒரு முத்திரை இருக்குது. இதை விட்டுட்டோம், சிந்தையை சீரழிச்சிருவான், சிந்தையை சின்னபின்னமாக்கிடுவான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் சொல்லுகிறேன், எல்லாருமே இந்த உலக போக்கிலே வாழ்ந்தவர்கள் தான். வீணான சிந்தையிலே நம்மெல்லாம் கெட்டு போனவர்கள் தான். பல விதங்களிலே நம்ம தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து நடந்தவர்கள் தான். ஆனால் எப்போ கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாய் மாறி கிறிஸ்து நம்முடைய ஜீவனாய் வெளிப்பட்டாரோ, யோசிச்சு பாருங்கள், இழந்து போனதையும் கெட்டு போனதையும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். இழந்து போனதையும் கெட்டு போனதாகிய நம்மளை இன்னைக்கு ரட்சித்து இந்த ஆன்மாவை அவர் புதுப்பித்து இந்த ஆன்மாவை அவர் தூய்மைப்படுத்தி இன்னைக்கு சிங்காரவனமாக இந்த ஆன்மாவை வைக்கணும்னு ஆசைப்படுறார். நினச்சி பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் அதுக்கு தாங்க இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம ஆன்மாவை பற்றி அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்கார். உங்கள் ஆன்மா கலங்காமல் இருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பது, இருதயத்திலே தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலே விசுவாசமாக இருங்கள். இருதயத்தை பற்றி அவ்வளோ விஷயங்களை ஜீசஸ் கிரைஸ்ட் பேசியிருக்கிறார். அவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கிறார். அந்த தோட்டத்தை பற்றி அவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கிறார். அப்போ இதோடைய நோக்கம் என்ன? வேறு ஒன்றும் கிடையாது. என் சிந்தை சிங்காரவனமாக மாறணும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மறுபடியும் சிங்காரவனமாக தான் இருக்கும். சினத்தில் முள்ளெல்லாம் முளைக்கும். அப்பப்போ என்ன செய்யணும்? பிடுங்கணும், பண்படுத்தணும். அது பேர் தான் பண்படுத்தல். எதுக்கு தோட்டத்தை கடவுள் உண்டாக்கி பாதுகாத்துக்கன்னு சொல்லியிருக்கலாம்ல? இல்லை, பாதுகாக்கிறதுக்கு நான் 2 சுரடு பட்டயத்தை வைக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல? இல்லை, இவன் தன்னை போல உருவாக்கப்பட்டதுனால அவன் கையில் முழு ஹேண்ட் ஓவர் கொடுத்துருக்கிறாரு. உலகத்தில் எதற்கும் ஆன்மா கிடையாது, நமக்கு மட்டும்தான் ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மா தேவனோடு உறவாடுகிறது. அதான் ஏதேன். தேவனோடு கனெக்டிவிட்டியில் இருக்கிறது பேர் தான் ஏதேன். தேவன் சம்பாசிக்கிற இடம் பேர் தான் ஏதேன். தேவன் உலாவுகிற இடத்துக்கு பேர் தான் ஏதேன். நம்ம இடத்துல தேவன் உலாவுகிறாரா என்பதை நாமளே பரிசோதித்து பார்க்க வேண்டும். நம்மோடு அவர் சம்பாசிக்கிறாரா என்பதை நாமே பரிசோதித்து பார்க்கணும். அப்போ நம்ம சிந்தையில் எப்படி அந்த கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு பார்க்கணும். மறந்துடக்கூடாது. எப்படி கண்களில் தெளிவை எதிர்பார்க்கிறோமோ சிந்தையிலும் தெளிவுள்ளவர்களாக இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ரொம்ப முக்கியம், சாதாரண விஷயம். ஏனால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். உங்கள் சிந்தையில் கிளாரிஃபிகேஷனோடு இருங்க, உங்கள் சிந்தையில் தெளிவு கொண்டவர்களாக இருங்கள்னு வேதம் சொல்லுது. ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பெருசா அப்படின்னு நினைப்பீங்க, அதில் தான் பிசாசுடைய தந்திரம் இருக்கும். இதெல்லாம் போய் நம்ம கேட்கணுமா அப்படின்னு நினைப்பீங்க, அதெல்லாம் பிசாசுடைய தந்திரம் இருக்கும். ஸ்கீம்ஸ், அதுக்கு பேர் ஸ்கீம்ஸ்னு பேர். மறந்துடக்கூடாது. நீங்கள் பாருங்கள், பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா உங்கள் பேரில் இருந்து நீங்கள் வாங்க போகிற பணம் வரைக்கும் கொட்டை எழுத்தில் இருக்கும். ஆனால் பேசிக் த கண்டிஷன்ஸ் அப்ளைன்றது மட்டும் கண்ணுக்கே தெரியாது, கண்ணாடி போட்டால் கூட அந்த இடத்துல எழுதி வச்சுருப்பான். அது பேர் தான் ஸ்கீம்ஸ். பிசாசுடைய தந்திரங்களும் நம்ம கண்ணுக்கு புலப்படாத இடத்துல தான் இருக்கும்.
ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஹல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்கிறார், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே, அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தையும் தரித்து கொள்வானே. மறந்துடக்கூடாது. ஏஞ்சல் போலவே வருவானா. எப்படி வருவானா? ஏஞ்சல் போலவே வருவானா. ஆனால் பிசாசு வந்து இறங்கி வேட்டையாட்டு போயிடுவான். சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க ஏஞ்சல்னு. ஏஞ்சல் இஸ் அ டெவில். அது எது வேணாலும் செய்யும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய விஷயத்தில் நம்ம தெளிவடைய. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பிளெஸ்ஸிங்ஸ் எங்கே தடுக்கப்படுதுன்னா, நம்ம சிந்தையில் நம்ம சரியில்லாதப்போ தான் நம்முடைய பிளெஸ்ஸிங்ஸே தடுக்கப்படுது. நம்ம ஒன்று ரிசீவ் பண்ண முடியாது. காரணமே நம்முடைய சிந்தையினுடைய டிஸ்டர்பன்ஸ் தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு கடவுளுடைய பிள்ளை இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு தெளிவடைய வேண்டி இருக்குது. அதனால தான் பவுல் திரும்ப திரும்ப சொல்வார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். இந்த வார்த்தைகள் ஏன் திரும்ப பயன்படுத்தப்படுது? பண்படுத்த, பாதுகாக்க. நான் தவறும் பொழுது சத்ரு எனக்குள்ளே பிரவேசித்து என்னிடத்தில் இருக்கிற அழகானதையும் நறுமணமானதையும் எல்லாவற்றையும் அசிங்கப்படுத்தி ஒன்றுமில்லாமல் வேட்டையாடி விடுகிறான். பிரைசலா. என் நிம்மதியை கெடுக்கிறான், என் சமாதானத்தை கெடுக்கிறான், என் விடுதலையை கெடுக்கிறான், என் சுகத்தை கெடுக்கிறான், என் ஐஸ்வர்யத்திலே கை வைக்கிறான், எல்லாவற்றிலும் கை வைக்கிறான். அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே இடம் தான் முக்கியம். புரியுங்களா? அது சொல்கிறார் பாருங்க, அந்த வார்த்தையை நான் படித்து முடிக்கிறேன். புரியல? உன் தோட்டம் என்னதுங்க? உன் தோட்டம் மாதளஞ்செடிகளும் அருமையான கரிமரங்களும் மருதொண்டி செடிகளும் நலத செடிகளும் நலதளமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளைப்போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனம். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆன்மா எப்படி இருக்கணும்? சிங்காரவனமாக இருக்கணும். என் சிந்தை எப்படி இருக்கணும்? சிங்காரவனமாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை சொல்கிறார், தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவத்தண்ணீரின் துறவும் லெபனானிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்குமா. அங்கிருந்து ஜீவ ஊற்று புறப்படும், ஜீவ நதிகள் பாயும். பார்த்தீங்களா இவ்வளோ அழகான வார்த்தை. இப்போ 10 ரிசல்ட் அப்படின்னா, உன்னுடைய சிந்தை பண்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டால் என்ன நடக்குன்றத 10ஆம் வசனத்தில் சொல்கிறார். வாடையே எலும்பு. வாடைன்னா புரியுதா உங்களுக்கு? அரோமா, அரோமா, ஸ்மெல், அரோமா, நறுமணம். வாடை. நீங்கள் வாடணுன்னே பிரியாணி செய்கிற மாதிரி வாடை வருதுல்ல, அந்த வாடை இல்லை. புரியல? வாடையே, நறுமணமே, எலும்பு. புயல்ல என்னது? தென்றலே. ஆஹா, ஒரு இவ்வளோ வெயில் அடிக்குது இல்லைங்க, தாங்க முடியலங்க. இன்றைக்கி 42 டிகிரி சொல்லியிருக்கான். புரியல? பிச்சு எடுக்க போகுது இன்னைக்கு. நாளைக்கு இன்னும் 3 நாளைக்கு மேலே இன்னும் அதிகமாக ஏற்படும்னு சொல்லியிருக்கான். இப்போ நினச்சி பாருங்கள், இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு காற்று அப்படியே சில்லுன்னு வந்தால் எப்படி இருக்குன்றீங்க? புரியல? இந்த கதவை நாங்கள் திறந்து வச்சுருப்போம். என்னன்னா, அங்கேருந்து ஒரு காற்று ஒன்று வரும் பாருங்க, எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. சில் 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 சில். அந்த ரூமில் போய் உட்காந்தோம்னா குக்கரில் போட்டு மூடி போட்ட மாதிரி இருக்கும். புரியல? பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், வாடையே தென்றலே. அடுத்த வார்த்தை என்ன சொல்? என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு எதுக்கு தோட்டத்துக்கு வராரு சொல்லுங்க பார்க்க? என்னை பார்த்து என்னோடு சம்பாசிக்க வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பார். அதேல ஆன்மா தேவனோடு வாழ்றதுங்க, தேவனோடு உறவாகிறது, தேவனோடு சம்பாசிக்கிறது. அந்த அந்த நிகழ்வே வேற வளரக்கூடாது. அது உங்களுக்கும் தெய்வத்துக்கும் மட்டும்தான் தெரியும். நான் சொல்கிறேன், சிங்கார வனமாக இருந்தால் டெய்லி வந்துடுவார். அது பாலைவனமாக கிடந்துச்சுன்னா அவர் வெளியே தான் நிற்பார். பார்த்தாரு. நீங்கள் பாருங்கள், பண்படுத்தி பாதுகாக்கிற மிஸ் பண்ணோன்னே அவனுக்கு வேண்டிய எல்லா ரெக்கவரியும் பண்ணிவிட்டு இவனை தோட்டத்தை விட்டு விரட்டிட்டு தோட்டத்துக்கு வழியும் செல்லும் வழியை காவல் காக்க ஆண்டவர் சுரடியில் பட்டயத்தை வச்சுட்டார். தூக்கி சொருவிட்டார். தோட்டத்திலேருந்து இவன் இதுக்கு தகுதி இல்லைன்னு வெளியே வரட்டி விட்டார். நான் சொல்கிறேன், நம்ம ஆத்மாவை அப்படி தேவன் இன்னைக்கு விடலை. நம்ம ஆத்மாவை காப்பாற்றிட்டார். தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினால நம்மளை மீட்டு எடுத்துட்டார். விலையேற பெற்ற இந்த ஆத்மா தேவனோடு உறவாட வேண்டிய ஆத்மா, தேவன் வந்து வந்து சம்பாசிக்க வேண்டிய இந்த ஆத்மா
எப்போ தெரியுமா? சிங்கார வனமாக இருந்தார். என்னவா இருந்தா? சிங்கார. அந்த சிங்கார வனமாக வச்சுக்கிறது வேலை யாருடைய வேலை? உங்கள் வீடு குப்பை தொட்டி மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க பிடிக்காது தெரியுமா? உங்களுக்கு எடுத்த பொருளை எடுத்த வைக்கலைன்னா சில பேர்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. புரியுதா? ஊடாடா வச்சுருக்கீங்க. அதுவும் இந்த ஆம்பளை பிள்ளைங்க வீடுலாம் பார்த்தீங்கன்னா கந்தரகோலமாக கிடக்கும். புரியல? பார்த்தீங்கன்னா அப்படியே கந்தரகோலமாக எடுத்த பாய் அப்படியே கிடக்கும், போர் அப்படியே கிடக்கும். அப்படியே எந்திரிச்சு போகும்போதே அவங்க ஆதாம் மாதிரி எந்திரிச்சு போவாங்க போல இருக்கு. புரியல? பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும். நான் சில வீட்டுக்கெல்லாம் போகணுன்னா அப்படியே உள்ளார போகும்போதே என்ட்ரி அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த வீட்டுக்கு போனாவே ரொம்ப அழகாக, ஒரு சிம்பிளாக இருந்தால் கூட, ஒரு குடிசை வீடாக இருந்தால் கூட அந்த இடத்துல அந்த உள்ளார போகிறதுக்குரிய அந்த ப்ரெசன்ஸ் இருக்கும். அதை போல் தேவன் நம்ம இடத்துல தங்குற இடம் சிங்கார வனமாக இருக்கணும். சொல்லுங்கள், என் சிந்தை பண்படுத்தும் பாதுகாக்கணும். அல்லேலூயா. பண்படுத்ததுனா புரிஞ்சுங்க, எது வேணாலும் எப்போ வேணாலும் வந்து நம்மளை என்ன செய்யும்? டிஸ்டர்ப் பண்ணோம். அப்பப்போ எடுத்து என்ன செய்யணும்? இப்போ நாங்கள் வேலி போட்டுறனால உள்ளார ஒன்றும் முளைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நல்ல செடியும் முளைக்குது, முள்ளும் என்ன செய்யுது? முளைக்குது. இப்போ இதை என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? பிடுங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். பிடுங்கி போட்டு சுத்தம் பண்ணிகிட்டே, இதுக்கு ஒரு காசு செலவு பண்ணிக்கிட்டே இருந்து போடுறா, உழுவுடா ஏறா இதை போட்டுக்கிட்டு மனுஷன் நடமாட்டம் அதிகமாக கண்டது கிடையாதெல்லாம் முளைக்காது. நான் சொல்கிறேன், தேவனுடைய நடமாட்டம் நம்முடைய ஆன்மாவோடு அதிகமாக கண்டது கிடையாதெல்லாம் முளைக்காது. பிரைஸ் தி லார்ட். மறந்துடக்கூடாது. பண்படுத்திக்கிட்டே இருக்கணும். எப்போதும் யோசிச்சா இருக்கணும். இந்த ஒருத்தவங்க நம்மள்ட்ட பேசுகிறாங்கன்னா அவங்க பேசுகிறது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் அந்த வார்த்தைகளை நம்ம தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. சில நேரத்தில் சில நபர்களை பார்த்தாவே நமக்கு இரிட்டேட் ஆகுதுன்னா அந்த நபர்களை தவிர்த்து கொள்வது நல்லது. மறந்துடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ பாதுகாக்கிறதுக்கு என்னென்னா, முதல்ல பண்படுத்துகிறவன் தான் நிச்சயமாக பாதுகாப்பான். அந்த இடத்துல இந்த வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதை நான் திரும்பி அதை படிக்கிறேன். அதே ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரத்துக்கு வந்து புரியல, 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும். கமாவே வராது. பண்படுத்துறதும் காக்கிறதும் ஒரே வேலை. பண்படுத்துறவன் காப்பான், காக்கிறவன் பண்படுத்துவான். மறந்துடக்கூடாது. பண்படுத்துறவன் காக்கிறவன். ஒரு மனுஷன் சொன்னாங்க, ஒரு வாட்ச்மேன் போட்டுடலாமே, இடத்தெல்லாம் பார்த்துக்குவாங்கன்னு. சரி போட்டு விட்ருங்க அப்படின்ட்டேன். அது அங்கே ஷெட்டு போட்டு இருக்கிறனால அந்த வீட்டில் அந்த இடத்த தங்கிக்கிறோம். நாங்கள் தங்கிங்கன்னு சொல்லியாச்சு. மாதம் அவங்களுக்கு 5000 ரூபா சம்பளம் கொடுத்துருந்தோம். நான் கேமராவில் பார்ப்பேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் போகிறப்ப அந்த இடம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் கேமராவில் பார்த்தேன்னா அந்த அம்மா வளர்க்குற 3 நாய் உள்ளார இருக்கும். அந்த அம்மா ஆடு வச்சுருக்குதான். அந்த ஆடெல்லாம் கொண்டு வந்து உள்ளார கட்டி போட்டுரும். இவங்க வைக்கிற எந்த செடியுமே முளைக்காது. நான் அதெல்லாம் கேமராவில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துட்டு போது நான் போகிறேன், கரெக்டாக தெரியும் போல இருக்கு. அந்த அம்மா ஃபஸ்ட் வீக் கரெக்டாக நுழைவாந்தாள் அப்படின்னு. கரெக்டாக நான் போய் இறங்குவோம் பாருங்க, ஸ்தோத்திரம் பாஸ்டர் இப்படி வரும். பார்த்தீங்கன்னா அந்த இடமே சுத்தமாக இருக்கும். ஆமாம். ஒரு வாரம் 2ஆவது வாரம் போனால் எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அது எப்படி பூட்டு போட்டு அந்த அம்மா சாவியை வேறு எடுத்துகிட்டு போயிடுச்சு. போய் கதவுல நின்னேன், கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன். அப்புறம் என் சாவி வச்சு திறந்து உள்ளார போயிட்டேன். கொஞ்ச இடத்துல வந்துச்சு, ஐயா என்ன சொல்லாமல் வந்திருக்கிறீங்க அப்படின்ச்சு. சொல்லாமல் தான் வந்தேன், சீக்கிரமாக காலி பண்ணிடு, மறந்துடக்கூடாது. வாட்ச்மேனே வேணாம், இந்த 2 கேமராவுக்கு இருக்க உண்மை கூட ஒன்றை இல்லை, மறந்துடக்கூடாது. கிளம்பாத்தா அப்படின்ட்டேன். போயிட்டு லாக் பண்ணி நல்லா நீட்டாக எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. சமீபத்தில் பக்கத்தில் இருக்க ஒரு ரால்பண்டில் இருக்க ஒரு வேலை செய்கிறவர் சொன்னார், நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், பகலில் சும்மா இருக்கும் பொழுது என்னுடைய 2 ஆடுகள் இருக்குது, கட்டி போட்டு மேய்ச்சிட்டு நான் வந்து தண்ணியெல்லாம் விட்டுறேன்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட சொன்னோன்னே விட்டார். ஒன்று எல்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த திங்கக்கிழமை ஈவினிங் அங்கே ஜெபிக்க போவேன். கிளம்பிட்டு இருக்கிறேன். பாஸ்டர் சொல்கிறார், வராதிங்கன்னார். ஏன் பிரதர் அங்கே ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். இல்லை வராதிங்க அப்படின்னார். இல்லை என்னன்னு சொல்லுங்க அண்ணே. இல்லை நான் மட்டும் தான் இருக்கிறேன், நீங்கள் மட்டும் இருந்தா என்ன, நான் தான் வரேன்னு இல்லை அப்படின்னு. நான் கிளம்பி வெளியே வரேன், கார் ஏறுறதுக்கு வந்து நிற்கிறார். ஏங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை, அந்த ஆள்கிட்ட இடத்த கொடுத்துருந்தோம்ல, அவர் மேய்ச்சிருந்தார்ல, அந்த ஷெட்டுள்ளாரே எரும மாட்டை கட்டு போட்டார். எனக்கே தெரில, நான் திறந்து பார்க்குறேன், எரும மாடு ஒரே சாணியாக போட்டு வச்சுருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு எடுத்துக்கங்கன்றேன்.
பாருங்க, அப்போ தெய்வம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். நம்ம 3 ஏக்கர் இடத்துக்கு வேலி போட்டுட்டே இவ்வளோ கஷ்டப்படுறோமே, தெய்வம் மனுஷனை உண்டாக்கி ஏதே நம்ம கையில் கொடுத்து அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் உண்டாக்கி கொடுத்து அந்த ஏதே அவன் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் விட்ட உடனே அந்த தெய்வத்துக்கு எவ்வளோ விசனங்கள் மனசுக்குள்ளே வந்திருக்கும் நினச்சி பாருங்க. ரொம்ப முக்கியம். நான் சொல்லுகிறேன், என் சிறையிருப்புக்கு காரணம் நான் தான். தேவன் என்னை சிறையில் வைத்து வேடிக்கை பார்க்குறவர் அல்ல. பாதுகாக்கிற முழு ஆளுமையையும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். பண்படுத்துகிற முழு ஆளுமை எனக்கு கொடுத்திருக்கிறார். என் ஆன்மாவை குறித்து அக்கறை உள்ளவனா நான் இல்லை என்று சொன்னால், என் சிந்தையிலே நான் தேவையான பாதுகாப்பை நான் உருவாக்கவில்லை என்றால், நிச்சயமாக சிந்தை வழியா தேவையில்லாதவைகள் நுழைந்து என் ஆன்மாவை சீரழித்து விடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம். நம்முடைய சிந்தையை சிங்காரவனமாய் காத்துக்கொள்வோம். சிந்தை சீரழிந்து போகாதபடிக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், விழித்திருந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய், நம்ம எப்பொழுதும் கண்காணிப்பு கொண்டவர்களாக இருப்போம். எந்த நிமிஷத்தில் வேணாலும் பிசாசானவன் ஏதோ ஒரு கலையை முளைக்க பண்ணுவான். அந்த முளைக்க பண்ணுற கலையை அப்பப்போ பிடுங்கி போட்டு தூக்கி போட்டு தேவையில்லாத தூரப்படுத்தி நம்மளை சிந்தையை எல்லா காவலோடும் வசனத்தினாலும் ஆவியினாலும் நம்மளை காத்து காத்து நடக்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. ப்ளீஸ் சேட்டா விழுந்திருப்போம். அல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. ஆதி நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்நாதா, போற்றிய பாதம் பணிவோ. அநாதி தேவன் அடைக்கலம் பாரின், அநாதையாவது இல்லை. அநாதி தேவன் அடைக்கலம் பாரின், அநாதையாவது இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.